சனி பெயர்ச்சியோட 2வது நாள் இன்னைக்கு சிறப்பான சம்பவம். அண்ணன் ஓசி பொன்முடி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு துணையா இன்னைக்கு உள்ள போறாரு. நாங்க உழைச்சு சம்பாரிச்சோம்னு சொல்லிட்டு கூவிட்டு இருந்தவங்களாம் எங்க போனீங்கன்னே தெரியல. இப்பதான் மக்களுக்கெல்லாம் ஒரு பிடிப்பு வந்திருக்கு. இந்த கொள்ளைக்கார கும்பலுக்கு, இந்த திருட்டு கூட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு தலைவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகி அதனோட தொடர்ச்சியாக தான் நீங்களாம் வந்து உள்ள போயிட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னும் பின்னாடி வரப்போறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியா போயிட்டு வாங்க. வெளியில வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். அமைச்சர் பொன்முடி அண்ணன் வந்து எம்எல்ஏ தகுதியும் இழந்திருக்காரு. 2 வருட ஆட்சி, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி. முதல்ல ஒரு அமைச்சர் புழல் ஜெயில, இப்ப 2வது ஒரு அமைச்சர் அடுத்து போறாரு. எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறாரு. அப்ப இது வந்து யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி தான். இந்தியாவே உற்று நோக்குற ஒரு மாநிலமா தமிழகம் இருக்கு. ஏன்னா இங்க மட்டும்தான் ஆளும் கட்சியில வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறை ரைடு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. அடுத்து இதுக்கு செந்தில் பாலாஜி அண்ணா கைதுக்கு மட்டும் வந்து அமலாக்கத்துறை அழுத்தம், பொய் வழக்கு, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, இதுல பொன்முடி அமைச்சர் ஓசி பொன்முடி அவர்களோட வழக்கறிஞர் வந்து அவரோட உடல்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கொள்ளையடிக்கும் போது உடல்நலை வச்சா கொள்ளையடிக்கிறீங்க. இப்ப யாருக்காவது அண்ணாமலை வாட்ச்பில் மறுபடியும் தேவைப்படுதா? ஏதாவது கொஞ்சம் கேளுங்களே பார்க்கும். இந்த குடியாத்த குமரன் உனக்காக தான் முதல் இந்த வீடியோவை எங்க அண்ணா ஜெகத்ரட்சகன் உழைச்சு சம்பாரிச்சாரு. நீ இப்ப நீதிமன்றம் மூஞ்சில கரிய பூசிருக்கோங்க. மூஞ்சில எல்லாம் நீங்க ஊழல் குற்றவாளிகள்ன்றதான் நீங்க தண்டனை 3 வருடம், வெறும் 1 மாதத்துக்கு மட்டும் தான் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லி நீ வீடியோ போடுவ? இதுக்கு என்ன ஒரு எதனா 200 ரூபாய் ஊபிஎஸ் எல்லாம் வருவீங்களே ஒரு சப்பக்கட்டை தூக்கிக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதற்குன்னு. அதனால இதுக்கப்புறம் உங்க பப்பு தமிழ்நாட்டுல இங்க வேகாத ராஜா. இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க அப்படியே அடக்கி வாசிங்க. ஏன்னா அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வரும், 4 வரும். அதுக்குள்ள ஆட்சி மாற்றமும் வந்துடும். ஏன்னா தமிழக மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இந்த புயல்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேவலமான எப்படி நம்ம தமிழகம் இருக்குதுன்றது. எந்த இடத்துலயுமே தண்ணி வந்து ஒழுங்கா வெளியே போகல. தண்ணி அங்கங்க தேங்கி நிக்கிற இடத்துல எல்லாம் வந்து என் தங்கச்சி மேயர் பிரியா சொல்லிச்சு, மழை நின்றுச்சுன்னா 1/2 மணி நேரத்துல அதுவே போயிடணும். அதுக்கு எதுக்கு 4000 கோடி? இப்ப உங்க மைண்ட் எல்லாம் என்ன ஓடும்னா, இப்படி தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த பக்கம்லாம் மழை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அங்க ஒரு 4000 கோடி ஒதுக்கி இருப்போமே அப்படின்ற மாதிரிதான் ஓடும் அப்படின்னு நான் சொல்ல. மக்கள் சொல்றாங்க. எல்லா கனிமொழி அக்கா கலைஞரின் மகள், களத்தில் கலைஞரின் மகள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டீங்க. நல்லதுக்கா, நல்ல கலைஞரின் மகள் தான் நீங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா களத்துல போய் மக்களை சந்திக்கிறீங்கன்றதுதான் விஷயமே. ஒரு உங்க ஜீப்ல விட்ட கீழே இறங்கல, பேசுற ஒரு பையன்கிட்ட பின்னாடி இருந்து ஒரு பண்ணை எடுத்து கொடுக்குறீங்க. எங்களோட மக்களின் முதல்வர் அண்ணாமலை அவர்கள் களத்துல போய் இறங்கி நின்று அந்த எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அங்க இருக்கிறாரு. எங்களோட பாஜக நிர்வாகிகள்லாம் அங்க போய் களத்துல மக்களை சந்திச்சு நிவாரண பணியில இருக்கிறாங்க. நீங்க காரை விட்டு இறங்கல. ஒரு எம்பி வேற, நீங்கெல்லாம் எம்பி வேற இப்ப சஸ்பெண்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. என்ன உங்களுக்கு இப்படி அடிக்குது? யாராவது செய்வன இவனை பண்ணிட்டாங்களோ? உங்களுக்கு செய்வனுக்கு யாராவது செய்வன பண்ண முடியுமா? அப்படின்னு நான் சொல்லலக்கா, மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா கோயிலுக்கு பூட்ட போட்டவர், திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்ட போட்டவர் தான் இந்த ஓசி பொன்முடி அண்ணன். இன்னைக்கு கர்மா கரெக்டா உங்களுக்கு வேலை செய்து சும்மா இருந்த அண்ணாமலை அண்ணங்கிட்ட வாட்சுக்கு பில்ல காட்டுன்னு சொல்லிட்டு லைனா இப்ப புழலுக்கு போறீங்க. தேவையா இது உங்களுக்கு? ஏதோ சம்பாரிச்சோமா, போய் குடும்பத்தை பார்த்தோமா, பேரம்பேத்தியோட செட்டில் ஆனமான்னு இருக்காம இப்ப வந்து 3 வருடம் 72 வயசுல அமைச்சரு, 22 வயசுல அமைச்சரா இருக்கலாம். ஆனா 22 வயசுல வந்து குற்றவாளின்ற போது மட்டும் நீங்க வயசு எடுத்துட்டு வரீங்க. அது ஏன் அப்படி? எப்பவுமே இந்த திமுக அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸாம் புயல் நிவாரண பணியில எல்லா இடத்துல டிஎம்கே நிர்வாகிகளா வந்து நிக்கிறீங்க. இது என்ன மாடல்ல வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மேயருக்கு வந்து மர்ம காய்ச்சல். நீங்க அந்த பொண்ணு எந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா சென்னையோட மேயர்ல எங்களுக்கு அவங்க மேல அக்கறை இருக்குல்ல. மக்கள் நம்பி அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசாங்கம் வேற அவங்களுக்கு ஒரு மேயர் பதவி கொடுத்துருக்கு. மர்ம காய்ச்சல்ல மேயருக்கே மர்ம காய்ச்சல்னா அப்ப மக்கள் நாங்களாம் எங்க போய் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? பாவம், நீங்க பணம் இல்லாம ப்ளீச்சிங் பவுடர் வேலை மைதா மாவை வேற போடுறீங்க. எப்படி ஒரு கால கொடுமை. கேரகடா சாமி.